எதுக்குடி வர சொன்ன? எதுக்கு வர சொன்ன? இது என்ன கோலம்? பைத்தியக்காரத்தனமா இருக்க. ஏய், நீ வர சொன்னன் வந்தா என்னை உட்காருங்கிற, என்னை மிரட்டுற. என்னடி நீ உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயந்துருவேன் நினைக்கிறியா? ஏய், வாய மூடு. இன்னொரு தடவை வாய திறந்த நடக்கிறதே வேற. நான் என்ன பழைய மாலதின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? போனா போகுதுன்னு எல்லாத்துக்கும் விட்டு கொடுப்பேன்னு. ஏய், என்னை இந்த அளவுக்கு மாத்தினதே நீயும் உன் பொண்டாட்டியும் தான். இனி நடக்க போறத நீ வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். வாயை திறந்த அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவ? என் கழுத்தை அறுத்துருவியா? அரு, உன் கையால சாகிறத நினைச்சா நான் பெருமைப்படுறேன். ஏய், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. அதுக்கெல்லாம் நான் பயப்படுவேன்னு நீ நினைக்காத. ஏய், உன் கழுத்தை அறுப்பன்னு நினைக்கிறியா? மாட்டேன். அறுக்க போறது உன் கழுத்தை இல்ல, ஏன் கழுத்தை. அப்புறம் நான் செத்த பிறகு நீ உன் பொண்டாட்டி கூட போய் சந்தோஷமா குடும்பம் நடத்து, சரியா? பைத்தியக்காரி, எதுனாலும் பேசிக்கலாம். முதல்ல கத்திய கீழே போடு. என்ன கத்திய கீழே போடுறதுக்காகவா கையில வச்சுக்கிட்டு இருக்கேன்? அதுக்காக தான் இவ்வளவு பாடுபட்டேன்னு நினைக்கிறியா? ஏய், உங்க ஆத்தாவும் நீயும் பிளான் போடுவீங்க, நான் அதை நின்று வேடிக்கை பார்ப்பேன். நீ 3 நாள் என் கூட இருக்கணும். அதை மீறி நீ எங்கேயாவது ஓடலான்னு பார்த்த, சொல்ல மாட்டேன், செய்வேன். என்னடி சொல்ற? நீயும் நானும் தனியா இங்க இருந்தா ஊர்ல உள்ளவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? எப்படி கல்யாணம் நடக்கும்? பைத்தியக்காரத்தனமா எதையாவது பண்ணாத. என்ன, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறியா? உங்க ஆத்தா முன்னாடி ஒரு பிளானு பின்னாடி ஒரு பிளான் போடுவா. இதெல்லாம் நான் வேடிக்கை பார்ப்பேன்னு நீ நினைக்கிற? எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? எங்கள் அம்மா கூட கூட்டணி அமைச்சிக்கிட்டு எனக்கு மாப்பிள்ளை பார்த்த விஷயத்துலேருந்து எல்லாமே எனக்கு தெரியும். என்ன என் போக்கில் விட்டுருந்தா நான் சாதாரணமாக இருந்திருப்பேன். எப்போ எனக்கு இன்னொருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எல்லாரும் துணிஞ்சீங்களோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன், உங்கள் யாரையும் சும்மா விடக்கூடாதுன்னு. என்ன பார்க்குற? உன்னை ஒருக நான் காதலிச்சுட்டு நான் இன்னொருத்தனை போய் கட்டிக்கணும். அப்போ நீ உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா வாழ முடியும், அப்படித்தானே? அது எந்த ஜென்மத்திலையும் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். மாலதி, சொன்னா புரிஞ்சுக்கோ. இப்போவும் உன் மேல எனக்கு அக்கறை இருக்கு. அன்னைக்கு எங்க அம்மாவோட கட்டாயத்தால தான் நான் உன்னை விட்டுட்டு அவளை கட்டிக்கிட்டேன். எனக்கு இன்னும் உன் மேல உள்ள காதல் அப்படியே தான் இருக்கு. அது எந்த காலமும் அப்படியே தான் இருக்கும். ஆனா என் பொண்டாட்டிக்கு நான் எப்பவும் துரோகம் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ. நீயும் உன் மனசை மாத்திக்கிட்டு இன்னொரு வாழ்க்கைய ஆரம்பிச்சுக்கோ. என்ன சொல்ற? இன்னும் நீ என்ன காதலிக்கிறியா? அப்பவா நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம். பைத்தியக்காரி, இப்பதானே சொன்னேன் என் பொண்டாட்டிக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு. உன் பொண்டாட்டிக்கு நீ துரோகம் பண்ண மாட்ட. ஆனா நான் இன்னும் கல்யாணம் பண்ணாம தானே இருக்கேன். அப்ப நான் உன்னை கட்டிக்கிட்டா அது எப்படி துரோகமாகும்? வாய மூடு மாலதி, தேவையில்லாம பேசாத. என்ன பைத்தியக்காரத்தனமா உளறிக்கிட்டு இருக்க? உலகத்துல எல்லாருடைய காதலும் நிறைவேறது இல்ல. அதுக்காக இப்படி எல்லாரும் கத்தி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டா உலகம் 2ஆ போயிரும். ஐயோ அசோக், உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நான் உன்னை கெட்டி போட்டிருக்கனா? இல்லையே. இல்லை இந்த ரூமை பூட்டி போட்டிருக்கனா? அதுவும் இல்லை. எதுக்காக உன்னை இப்படி விட்டு வச்சிருக்கேன்? ஏன்னா அறுக்க போறது உன் கழுத்தை இல்லை, ஏன் கழுத்தை. என்னை மீறி என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். அப்படி நீ போனா அந்த நிமிஷமே இந்த மாலதி இங்கேயே போனமா இருப்பா. போதுமா? போறதும் போகாதும் உன் இஷ்டம்.
அடியே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்ப வரைக்கும் யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. இதை இப்படியே விட்டுரு. தயவு செஞ்சு கிளம்பி உன் வீட்டுக்கு போ. உன்னை பார்த்தாலே எனக்கு பயம்தான் வருது. பைத்தியக்காரத்தனமா பேசாத. உனக்கு என் மேல எவ்வளவு காதல் இருக்கு எனக்கு அது புரியுது, எனக்கு தெரியுது. ஆனாலும் இப்ப இருக்கிற சூழ்நிலைய புரிஞ்சுக்கோ. படி, நீ வா நான் வரதுக்கும் நீ போ நான் போறதுக்கும் அந்த பழைய மாலதி செத்துட்டா. இந்த மாலதி உன்னை மட்டுமே உசுரோட சுமந்துகிட்டு இருக்கா. உன்னை தவிர வேற எவனும் என் கழுத்துல தாலி கட்ட முடியாது. அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. உங்க ஆத்தாக்கும் உனக்கும் என் வாழ்க்கை விளையாட்டா இருக்குன்னு என்னை நம்ப வச்சு கழுத்து எடுத்துச்சு. இப்ப இன்னொருத்தனை என் தலையில கட்டுவீங்களா? என்னை அப்படியே சும்மா விட்டுருந்தா போனா போகுது, நீ அது சந்தோஷமா இருன்னு உன் நினைப்போட கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிருப்பேன். ஆனா எப்ப நீங்க எனக்கு இன்னொரு மாப்பிள்ளைய முடிவு பண்ணீங்களோ அப்பவே உங்க யாரையும் சும்மா விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க எதுக்காக உன்னை வர சொன்னேன் தெரியுமா? நீ நானும் இந்த 3 நாள் தனியா இருந்திருக்கோம். நமக்குள்ள எல்லாமே முடிச்சு போச்சுன்னு இந்த ஊர்ல உள்ளவங்கெல்லாம் கதை கட்டுவாங்க. அப்புறம் எனக்கு எந்த மாப்பிளையும் நீ நினைச்சாலும் பார்க்க முடியாது. அதுக்காக தான். ஏ அறிவு கட்டவள, இது உன் வாழ்க்கையை மட்டும் பாதிக்காது, உங்க அம்மாவோட வாழ்க்கையும் பாதிக்கும். பாக்குறவங்களாம் உன்னை தப்பா பேசுவாங்க. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. என்னதானே பேசுவாங்க? ஏன் உன் பொண்டாட்டி உன்னை சந்தேகப்படுவாளா? அச்சோ, அவ சந்தேகப்பட்டா நல்லது தானே. அவ உன்னை விட்டுருவா, நீ என் கூட வந்து இருந்துக்க. சீ, நான் காதலிச்சவளா நீ? உன்னை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. உன்னை போய் காதலிச்சோமேன்னு நினைச்சு மனசெல்லாம் வலிக்கு. ஓ, வலிக்குதா? அப்படித்தானே எனக்கும் வலிச்சிருக்கும். என் கண்ணு முன்னாடி இன்னொருத்திய கூட்டியாந்து நிக்கிறியே, எப்படி இருந்திருக்கும் எனக்கு. என் இதயமே சுக்கு நூறா நொறுங்கி போச்சு அன்னைக்கு. உன்னையும் அவளையும் மனக்கோலத்துல பார்க்கும்போது நான் எப்படி செத்திருப்பேன். என் போனம் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்துச்சு. என் உசுறு அப்படியே போயிட்டு நான் உருக்குலைஞ்சு போயிட்டேன். ஆனா நீ எதையுமே கண்டுக்காம அப்படியே வீட்டுக்குள்ள போயிட்ட. எப்படி இருந்திருக்கும் எனக்கு? அடியே, உன் நிலைமை எனக்கு புரியுது. ஏன்னா அந்த வலியும் வேதனையும் தான் நானும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் என் பொண்டாட்டிக்கு எனக்கு இடையில எந்த உறவும் இல்லை. இன்னும் என் மனசு பூரா நீ தான் இருக்கு. ஆனா நீ இவ்வளவு கேடு கட்டவளா இருப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பரவாயில்லையே, என்ன என்னதானே நினைச்சுக்கிட்டு இருக்க? இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. நீ இந்த இடத்த விட்டு நகர்ந்த இல்லை நகர்ந்தன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் இந்த மாலதியை நீ உசுரோடவே பார்க்க முடியாது. நான் இப்போ போகிறேன். கடையில் போய் உனக்கும் எனக்கும் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரேன். நான் வர்றதுக்குள்ளே நீ ஓடிடலான்னு நினச்ச? இல்லை, ஓடுன ஓடிக்கோ. ஆனால் என்ன உசுரோட பார்க்க முடியாது. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க. வரட்டா? பைத்தியக்காரி பைத்தியக்காரி, என்ன பிளாக்மெயிலா பண்ணுத? நீ எப்படினாலும் எடுத்துக்கோ அசோக். ஆனா நீ எங்கேயும் போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் சொன்னதை செய்வேன்னு உனக்கும் தெரியும். உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கிட்டு வா, குடிச்சிட்டு செத்து போறேன். 2 பேரும் செத்து போகுமா? இங்க சேராத நாம அங்க போயாவது சேர்ந்திருப்போம். ஏண்டி இப்படி படுத்துற? இன்னும் 3 நாள் நீ எனக்காக இங்கேயே இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் போய் உனக்கு பிடிச்ச மாதிரி மேக்கப் பண்ணிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு வாங்கிட்டு வரேன். போய் தொலை. ச்சே, பைத்தியக்காரி. இந்த அளவுக்கு பைத்தியக்காரியா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா இப்போ நான் வெளியே போனா இவ கண்டிப்பா ஏதாவது பண்ணிக்குவா.
ஐயோ, போனை கூட எடுத்துட்டு வராம வந்து தொலைஞ்சிட்டனே. இப்ப என்ன பண்றது? இவ கண்டிப்பா இவ கடைக்கு போக மாட்டா. இவ பின்னாடி யாரையோ வச்சிருக்கா. கண்டிப்பா இவ பின்னாடி யாரோ இருக்காங்க. இவ போக்கிலே போய் இவளை மாத்தணும். எப்படியோ இவளை இந்த குணத்திலிருந்து மாத்தினாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். ஆமா, நம்ம திட்டமெல்லாம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? நம்ம வீட்டில இருந்து தான் யாரோ இவளுக்கு துப்பு கொடுக்குறாங்க. யாருன்னு கண்டுபிடிப்போம். என்னடி என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அத்தை, அவரை காணும். அடியே, என்ன லூசுத்தனமா உளருத? அவன் எங்கேயாவது வெளியே போயிருப்பான். இல்லத்தே, 4 மணி நேரம் ஆயிட்டு, இன்னும் அவர் ஆளை காணும். எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருப்பான். அதுக்காக இப்படி காணும்னு வந்து சொல்லுவியா? அத்தை, ஒரு ஃபோன் வந்துச்சு. அவர் அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. கேட்கறதுக்குள்ளேயும் கிளம்பி வெளியே போயிட்டாரு. நானும் சரி ஏதோ அவசர வேலையா இருக்கும், வந்துருவாருன்னு பார்த்து 4 மணி நேரம் ஆயிட்டு, இன்னும் ஆளை காணும். என்னடி சொல்ற? ஃபோன் வந்துச்சு கிளம்பி போனானா? சொல்லாம கொல்லாம போக மாட்டானே. அதான் தே, எனக்கும் என்னமோ போல இருக்கு. அக்கா, அக்கா, உனக்கு என்ன? நீ என்ன திடுதிப்பு இங்க வந்து நிக்கிற? அக்கா, மாலதியை பார்த்தீங்களா? இது ஓ மவளும் வீட்ல இல்லையா? எங்க போனா? கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனேன். வந்து பார்க்குறேன், வீட்டில் ஆளை காணும். வீடு திறந்து கிடக்கு. என்ன சொல்றீங்க? அவரையும் காணும், உங்க பொண்ணையும் காணுமா? நீ வேற அறிவு கட்டுத்தனமா சத்தம் போட்டு ஊரை கூட்டிடாத. வாயை முடிக்கிட்டு கம்முனு இரு. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் ஊரு புறம் தெரியணுமா? அவன் வேற எங்கேயாவது போயிருக்க போறான். அவ ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி பாரு. எங்கேயாவது யார் வீட்லயாவது இருக்க போறா. ஐயோ அக்கா, நீங்க வேற. நான் எல்லாருக்கும் ஃபோனை போட்டு பார்த்துட்டு தான் இங்க ஒடியாந்து நிக்க. அக்கா, ஒருவேளை உங்க மவன் அவளை கூட்டிட்டு எங்கேயாவது போயிட்டானா? என்னங்க சொல்றீங்க? ஏன் வீட்டுக்காரரா? அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. வாய மூடு. என்ன பேச்சு பேசுற? என் மவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் கல்யாணம் பண்ண பிறகு உன் மவ கிட்ட பேசுறது கூட கிடையாது. அவனை தப்பா சொல்ற? என் மவன் இந்த காரியத்தெல்லாம் பண்ண மாட்டான். ஏன் மகதான் அவனை கூட்டிட்டு எங்கேயாவது போயிருப்பான்னு சொல்றீங்களா? வாய மூடு. என்ன பேச்சு பேசுற? அப்படியெல்லாம் இருக்காது. கொஞ்ச நேரம் பொறுமையை இரு. 2 பேரும் வேற எங்கேயாவது போயிருப்பாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஊரை கூட்டி ஒல வச்சிடாதீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சரிக்கா, நான் அவ போற இடம்லாம் போய் பார்த்துட்டு வரேன். கோயிலுக்கு மறுபடியும் போய் பார்க்கறேன். ஒருவேளை அங்க ஏதாவது இருந்தாலும் இருப்பா. நீங்க உங்க மகன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி கேளுங்க. 2 பேரும் மட்டும் போயிருந்தாங்க, அவ்வளவுதான். இந்த ஊர்ல நான் உசுரோடையே இருக்க முடியாது. என் மானம் மரியாதைலாம் ஏற்கனவே காத்துல போயிட்டு இருக்கு. இப்போ இப்படி நடந்தா நான் உசுரோடையே இருக்க மாட்டேன். வாய மூடு. நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. உன் மவன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? என் மவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் இப்படி ஒரு காரியத்தை எப்பவும் பண்ண மாட்டான். நீ போய் பாரு. நானும் போனை போட்டு விசாரிச்சுட்டு அப்புறமா சொல்றேன். சரிக்கா. நீ என்ன நின்னுகிட்டு இருக்க? அவன் போனுக்கு போனை போட்டு பாரு. அத்தை, அவர் போன் வீட்ல தான் இருக்கு. என்னடி சொல்ற? போனை வச்சுட்டா போயிருக்கான்? ஒருவேளை இந்த சண்டாளி அவனை எங்கேயும் கூட்டிட்டு போயிட்டாளா? என்னத்த சொல்றீங்க? அவரு என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. எனக்கும் அவன் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா இவன் லேசப்பட்ட ஆளு கிடையாது. அவன் ஃப்ரெண்டு அன்னைக்கு வந்தானே, அவனுக்கு முதல்ல போனை போட்டு விசாரிப்போம். உன் மாமாக்கு ஒரு போனை போடு. வா. அத்தை, அப்படி எதுவும் நடந்திருக்காதுல்ல? கடவுளுக்கு தான் வெளிச்சம். அப்படி எதுவும் நடந்திருக்காது. என் மகன் எந்த காலத்திலயும் தப்பு பண்ண மாட்டான். அவனை நான் அப்படி வளர்க்கவும் இல்லை. போய் முதல்ல எல்லாருக்கும் போனை போடும். சரித்த. எங்க போயிருப்பான்? சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போக மாட்டானே. போனை வச்சுட்டு போற அளவுக்கு அப்படி என்ன அவசரம் இவனுக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்போம். ஹாய் அலெக்ஸ் கோக்கி, ஹாய் தமிழ் செல்வம், ஹாய் சஃபீரா அமுதன், ஹாய் மாசிலா, ஹாய் அதிதி ஆர்ட்ஸ், ஹாய் கிக்கு பாப்பா, ஹாய் சாந்தி காசி, ஹாய் கிச்சன் ஸ்டோரிஸ், ஹாய் மதுரை அம்மாச்சி சேனல்,
இல்லத்தரசி வீட்டு சமையல். ஹாய் என்றும் நேசமணி சமையல். ஹாய் நிம்மிஸ் கிச்சன். ஹாய் சந்திர விஜயேந்திரன். ஹாய் ஆர்கானிக் ஹெல்த்தி. ஹாய் நித்யா குட்டி. ஹாய் பவானி விலாக்ஸ். ஹாய் ஹஜிகா. ஹாய் தெய்வம் கோவா. ஹாய் நிகா சமையல். ஹாய் சரவணாஸ் கிச்சன். ஹாய் டேஸ்ட் வித் மா. ஹாய் ஜிகர்தண்டா கார்ட்டூன்ஸ். ஹாய் ராமுஸ் சமையல். ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ். ஹாய் 10 மில்லியன். ஹாய் டெய்லி ஃபுட் என்கவுண்டர் சப்போர்ட். ஹாய் எஃப்ஆர்ஆர் கிச்சன். ஹாய் ரவரங்கோலி. ஹாய் லக்ஷ்மி விலாக்ஸ் கோவா. ஹாய் சோமா அண்ட் ரஸ்மிஸ் கிச்சன். ஹாய் செல்வபாலா சமையல். ஹாய் நிர் த. ஹாய் டெரஸ் கார்டன் அண்ட் ரெசிபி. ஹாய் மணி. ஹாய் குணசேகர். ஹாய் சத்யா லைஃப் ஸ்டைல் சேனல். ஹாய் தமிழ் வெர்சஸ். நேற்று எங்கள் சேனலை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணினா உங்கள் அத்தனை பேருக்கும் திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சேனலை பார்க்குறவங்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.